வணக்க மக்களே, நான் விஜயதரன். தமிழன் பார்த்துட்டா வந்திருக்கீங்க. தெளிவாக இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ஈழத்தமிழர்களுக்கும், அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்திலேருந்து புலம்பெயர்ந்திருக்கிற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற தமிழர்களுக்கும் இது முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. தெளிவாக ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் என்ன சொல்கிறது, இந்த தாவேக தலைவர் தளபதி விஜய் அண்ணா, நடிகர் தளபதி விஜய் அண்ணா தன்னுடைய என்ன சொல்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழுவை சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடத்தி முடிச்சிருந்தார். ஓகே, அது சம்மந்தமாக ஏன் நீ பேசுகிறான்னு சில கேள்வி எழுப்புவாங்க. அதன் அடிப்படையில் சில விடயங்கள் கொஞ்ச நாள் தவிர்த்து கொண்டோம். ஏன்னு சொன்னால் நம்ம இந்திய அரசியலை பேசக்கூடாதுன்ற அடிப்படையில் ஓகே, அது நம்ம அரசியல்ன்றா எல்லாம் நடக்கும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்கிறது விமர்சனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாதுக்காக கொஞ்ச நாள் பொறுமையாக போய் கொண்டு வந்தோம். ஓகே, நடக்கட்டும் பார்த்து கொண்டிருப்போம்னு சொல்லி. ஆனால் இது என்ன சொல்கிறது சர்வதேச அரசியலோட மையப்படுத்தி வருது. இப்போ தான் நம்ம சேனலில் முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இன்னுமே மேலும் நல்ல வீடியோக்களை போடுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெல்மணியை தட்டிட்டு ஆல்ன்னு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு சேரும். நிச்சயமாக நான் தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன், அந்த வெல் பட்டன் தட்டினா உடனே நாங்கள் போடுற வீடியோக்கள் வரும்பொழுது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் உண்மையாகவே டிஸ்டர்பாக இருக்கிற நீங்கள் யாருமே வெல்மணியை தட்டாதுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சில நபர்களுக்கு வீடியோ அலர்ட் வர்றது சில ஆளுக்கு பிடிக்காது. அதன் அடிப்படையில் நான் சொல்லிடுறேன், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை வெல் பட்டனை தட்டுங்க. ஏன்னு சொன்னால் சில நபர்களுக்கு அது பிடிக்காதானே. அதன் அடிப்படையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத. என் முன்னாடி நீண்ட நாளாக என் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, தளபதி விஜய் அண்ணாக்கு சார்பாக பேசி வாரான்னு சொல்லி. நிச்சயமாக நான் ரசிகனாக இருந்தேன், அவருக்கு சார்பாக பேசி வந்தேன். அவர் ஒரு நடிகராக இருக்கும் பொழுது மீண்டும் நீ அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு சார்பாகவே பேசி வாரியே, இதில் உண்ட அரசியல் கண்ணோட்டம் என்னன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் என் மீது விமர்சனம் வச்சுருந்தாங்க. நிச்சயமாக அதுக்கான ஒரு பதில் வீடியோவாகத்தான் இது இருக்கு. என்னன்னு சொன்னால், ஏன் நாங்கள் தளபதி விஜயனாவுக்கு பின்னுக்கு நின்றோம், அவர் ஏன் எங்களுடைய ஈழத்தை பற்றி பேசலன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இங்கே ஈழத்தில் இருக்கிறவர்களோட வைத்திருந்தார்கள் என் மீது. நிச்சயமாக இது ஒரு பதிலடியாக இருக்கும். உங்களை எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் சில எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானங்களில் ஒன்று ஈழத்தமிழர்களுக்கு சார்பான ஒரு தீர்மானம். ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பெற்று நீண்ட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஐநா சபை ஊடாக பொது வாக்கெடுப்பெடுத்து ஈழத்தமிழர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுக்கான வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் உருவாக்கி கொடுக்கணும். அவர்களுடைய தனி நாடாக இருந்தால் கூட அதுக்கான அதோட துணைப்பொருள் அதுதான். தனி நாடாக இருந்தால் கூட அதுக்கான என்ன சொல்றது ஏற்பாடுகளை செய்து கொடுக்கப்படும் சொல்லித்தான் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவின் தீர்மானத்தில் ஒன்றாக இருந்தது. தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கலாம், என்ன சொல்றது நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களும் இதைத்தானே முன்வைத்து வரான்னு சொல்லி. நிச்சயமாக நாங்கள் திருப்பி சொல்றோம், ஏற்கப்பட்ட வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறோம். இந்தியான்றது என்ன சொல்றது பல மாநிலங்கள் கொண்ட ஒரு கூட்டாட்சி தத்துவம் கொண்ட ஒரு நாடு. அங்கே இருக்கிற மக்களுடைய மென்டாலிட்டி வேறு, அந்த நாட்டு மக்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்றது தங்களுடைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கையை அறிவித்தால் மாத்திரம்தான் நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்தாங்க, அதுக்கு பிறகு திமுக அதிமுக ரெண்டும் வந்தது காரணம் அங்கே என்ன சொல்லுங்க அது என்ன சொல்லுங்க தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் முன்னிறுத்தி வைத்தா மாத்திரம்தான் ஒரு வெற்றியை நோக்கி போக முடியும். நம்ம தமிழ் தேசியம் மாத்திரமே தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ எடுப்படாது. இந்தியாவில் இருக்கிற மக்களை நீங்கள் தனியாக பிரிஞ்சு போகணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அங்கே இந்தியான்னு சொன்னால் எல்லாரையும் வெளுத்து வாங்கி விட்ருவாங்க. இந்தியான்ற ஒரு பிரச்சனை, எல்லாரும் அடிபடுவாங்க, அங்கே நாட்டுக்குள்ளேயே அடிபடுவாங்க. ஆனால் இந்தியாண்டு வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து நின்று வெளுத்து போடுவாங்க. அதன் அடிப்படையில் இந்தியா யாருமே பிரிக்க முற்படக்கூடாது. பிரிக்க முற்பட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கட்சி அங்கே ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அங்கே நம்ம தமிழ் தேசியம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் சீமான் அண்ணாவை குறைச்சி பேசல, அவர் உண்மையாக தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தவர். ஆனால் அங்கே இருக்கிற இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்டமைப்பு, அங்கே இருக்க அரசியல் சூழ்நிலைகள் அறிந்து தான் ஒரு கொள்கை அறிவிக்க வேண்டும்.
என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னால் இந்திய அரசியல் ஜாப்பை மையப்படுத்தி தான் எந்த கொள்கையை நான் அறிவிச்சா மாத்திரம் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. மக்கள் வந்து அங்கே இந்தியா விட்டு பிரிஞ்சு போயிடும்னு இன்றைக்குமே யோசிக்க மாட்டாங்க. அடிப்படையில் மிக கவனமாக இருக்கணும். தளபதி விஜயன்னா என்ன சொல்றது, 2 பக்கம் நிற்கிறாருன்னு சொல்லி சீமானண்ணா விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் அது சரியான பாதையில் தளபதி விஜயன் அப்புறம் ஆட்சிக்கு வரணும் என்று யோசிக்கிற எந்த அரசியல் கட்சியும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தனிப்பட்ட முறையில் போனால் இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியாது. தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியாது. இந்திய அரசியல் கட்டமைப்பு அப்படி இருக்கு. நான் அதை யதார்த்தத்தை தான் நான் பேசுகிறேன். உடனே சொல்லிங்க நீங்கள் தமிழருக்கு, நானும் தமிழன் தான், எனக்கு சீமானண்ணாவை தனிப்பட்ட முறையில் பிடிக்கும், அவருடைய கொள்கையும் பிடிக்கும். ஆனால் இந்தியாவில் இது எடுபடாதுன்றதான் என்னுடைய தமிழ்நாட்டில் வந்து மிக மிக கடினம். அதை நீங்கள் சொன்னால் உடனே என்ன விமர்சிப்பீங்க, இதுதான் உண்மை. யதார்த்தத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு தெரியும், இது பிரபல என்ன சொல்கிறது ஒரு நிறுவனம் உண்டு. இப்போ வாக்கெடுப்பு எடுத்திருக்காங்க, அது ஓகே, குறிப்பிட்ட ஆக்கெட்டு தான் எடுத்திருப்பாங்க. அந்த வீதத்தின் அடிப்படையில் வந்து 2வது இடத்தை பிடிச்சிக்காரு தளபதி விஜயன்னா. ஏதோ 18 வீதம் வேண்டி அடுத்த முதல்வராக வர்றதுக்கு 2வது இடம் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 1ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் தளபதி விஜயன்னா பெற்றிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் சொல்லலாம், அதுலேயும் ஒரு விமர்சனம் இருக்குது. குறிப்பிட்ட ஆக்கெட்டை இந்த தமிழ்நாடு முழுக்க அதுக்கான ஓட்டு வாக்கெடுப்பு எடுக்கையில் தானே கேட்ட அடிப்படையில் அவர்கள் என்ன சொல்கிறது சில ஆக்கெட்ட ஓட்டுக்கு வேணும் அடிப்படையில் வந்து தளபதி விஜயனா 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அது ஓகே, அது நன்மையோ தீமையோ நான் அதை பதிவு செய்கிறோம். என்னத்துக்காக இந்த வீடியோ பதிவுன்னு சொன்னால் தெளிவாண்டு புரிஞ்சுக்கணுங்க. எக்ஸ்வல பக்கத்தில் வந்து பிரபல பத்திரிகையாளர், நான் வந்து அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் பத்திரிகையாளர்ன்றா என்ன மாதிரி இருக்கணும், நடுநிலைமையாக இருக்கணும். ஏன்னா அப்போ இந்த நடுநிலைமையாக இருக்க வேண்டிய பத்திரிகையாளர் வந்து ஒருதலை பட்சமாகவே ஒரு கட்சி, அதாவது ஆட்சியில் இருக்கிறவருக்கு சார்பாக தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கேவலப்படுத்தியே விமர்சித்து வருவார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினா, எங்களுக்கு புரியவே இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை, தயவு செய்து நீங்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறீங்களா அந்த கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு பதில் போட்டிருந்தேன். என்ன சொன்னால், எக்ஸ்வல பக்கத்தில் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் தம்பியெல்லாம் நீங்கள் வந்து சிறு வயசில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அதன் அடிப்படையில் வந்து இது அவர் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளாதுன்னு சொன்னார். இதையும் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சியில் ஒரு பேச்சாளர்னு வச்சுக்கோங்க, மேடையில் நின்று பேசுகிறாரு. விஜய் ஒருமையெல்லாம் பேசுவாங்க, அவங்க வந்து நாகரீகமாக பேச தெரியாது, அற்றா புற்றான்னு பேசுனாங்க. அதில் ஒன்று சொன்னாங்க, திமுகவை அள்ளிக்க நினைச்சா விஜயை கொன்றுவோம் வந்து. இதையும் வச்சுக்கோங்க, தெளிவாண்டு புரிஞ்சுக்கணுங்க. தளபதி விஜயன்னா அவங்க கொன்றுவாங்களாம். தளபதி விஜயன்னா திமுகவை அள்ளிக்கோணும்னு நினைக்கிறாராம். தெளிவாக திமுகவில் இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ளுங்க, தளபதி விஜயன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களையும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கொலை செய்யப்படும்னு சொல்லல. திமுகன்னு சொன்னால் ஒரு எதிர்கட்சின்னு சொன்னால் அந்த கட்சியை விழுத்துறதா அதை அழிக்கிறேன்னு சொல்கிறது. உடனே அந்த கட்சியில் இருக்கிறவர்களுடைய தனிப்பட்ட வன்மம் கிடையாது, அவர்களை கொலை செய்யணும்ன்ற எந்த எண்ணமும் அவர்கள்ட்ட இருக்காது. அதை பிரித்து பார்க்க கூட உங்களால் முடியல. அதில் வேறு நீங்கள் வந்து பெரிய அரசியல் ஞானிகள்னு சொல்லி கொடுக்குறீங்க. எனக்கு புரியவே இல்லை. உண்மையாகவே நான் சொல்கிறேன், தளபதி விஜயனா திமுக அந்த கட்சியை விழுத்தி அழிப்போம்னு தான் சொல்லியிருக்காரு. திமுக இருக்கிற உறுப்பினர்களை கொலை செய்வன்னு சொல்லல, ஆனால் இவர் சொல்கிறாரு கொண்டு விடுவேன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு எல்லா ஈழத்தமிழும் புரிஞ்சுக்கோங்க, ஈழத்தில் என்ன நடந்தது, அதுக்கு துணை போனது யார், எந்த கட்சி ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில், இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆட்சியில் இருக்கிறவருடைய ரெஜ்ஜன் என்ன சொல்கிறது பட தயாரிப்பு நிறுவனம் இப்போ கணிசமாக என்ன சொல்கிறது முழுக்க தமிழ்நாட்டில் படங்களை தயாரித்து வெளியிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு படங்களும் வெளிநாடுகளில் வசூல் வேட்டை கணக்க எண்ணி வராங்க. என்ன சொல்கிறது, வெளிநாடுகளில் இவ்வளோ வசூல் வேட்டை, இங்கே எங்களை இடத்துல இவர்கள் அழித்து விட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு வசூல் வேட்டை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள். வெக்கப்படணும், ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லாரும் வெக்கப்படணும். என்னை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு நீங்கள் கோவிச்சாலும் பரவாயில்ல, வெக்கப்படணும். இனிமேல் இந்த பட தயாரிப்பு நிறுவனம் வந்து யோசித்து படங்களுக்கு போகும். அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த மட்டும் நான் பாதிக்கப்பட்டேன். அதன் அடிப்படையில் வந்து இவங்க சொல்கிறாங்க அரசியல் நாகரிகம் தெரியாது. அரசியல் நாகரிகம் எங்களுக்கு தெரியாது, அதில் அரசியல் தெரியாது. எங்களுக்கு ஈழ அரசியல்லேருந்து அமெரிக்க அரசியல் மட்டும் தெரியும். உங்களுக்கு தெரியாத அரசியல் இல்லை. யார் என்னத்தை நோக்கி பேசுகிறீங்க, யார் என்னத்தை நோக்கி போகிறீங்கன்னு எங்களை சொல்ல முடியும். புரியுதா? தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. எங்களை இங்கே எங்களை அழிவின் பாதையில் கொண்டு போயிட்டு எங்களுடைய ஈழத்தில் இருக்கிற எங்களோட புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய காசை வசூல் பண்ணி நீங்கள் நிறுவனம் எங்களோட பட நிறுவனம் கூட ₹1 கோடி வசூல் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சாதனை படைச்சிட்டுன்னு சொல்லிட்டு வசூல் வேட்டைன்னு சொல்லி போடுறீங்க. ஆட்ட காசு எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய காசு, வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய தமிழர்களுடைய காசு. தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தமிழன் பட நிறுவனத்தை பாருங்க. இனி இது மிகப்பெரிய ஒரு அரசியலாக வரும். தளபதி விஜயன்னா வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர் அல்ல. இப்போ ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக தன்னுடைய
என்ன சொல்கிறது நிலப்பாட்டை அறிவிச்சிருக்காரு. என்ன சொல்லுங்க, ஐநா சபை ஊடாக பொது வாக்கெடுப்பு எடுத்து ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை பெற்றுக் கொடுக்குறதான் தன்னுடைய என்ன சொல்கிறது முதற்கட்ட நடவடிக்கையாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களை அளித்தவர்கள் பட நிறுவனங்களை தயார் பண்ணி வெளிநாடுகளில் படங்களை விற்று ஈழத்தமிழுடைய காசை வசூல் பண்ணி, அப்போ நீங்கள் இங்கே ஈழத்தில் இருக்கிற நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்துருக்கிறீங்க, நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, அதுவும் துரோகம்தான். இன்னொரு உங்களுக்கு அழிவு நிகழ்த்தினவர்கள் மீது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு துணை போகிற ஒவ்வொரு புலம்பெயர்ந்த தமிழர்களும் உங்களுடைய மண்டையை கொஞ்சம் செலவு செய்து கொள்ளுங்கள் தயவு செய்து. எங்களுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய அரசியல், மிகப்பெரிய ஒரு சர்வதேச அரசியல் இயங்கி கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. இப்பையும் தளபதி ஜனநாயகம் வரப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கு உடனடியாகவே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற பட நிறுவனம் வந்து உடனடியாக இன்னொரு படத்தை பிரபல நடிகர் சிவகார்த்தியின் அவருடைய படத்தை வந்து போட்டியாக இறக்குது. யாரை நம்பி இறக்குது? நீங்கள் எப்பவுமே இந்த தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க பார்க்குறது கொஞ்சம் சிந்திங்க. எங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. சிவகார்த்தியன் தமிழன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே அரசியல் இருக்குது, இதுலேயும் அரசியல் இருக்குது. நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க முள்ளிவாய்க்கால். அதுக்கு துணை போனவர்களுடைய பட கம்பெனி வந்து வெளிநாட்டில் படத்தை விற்று வசூல் வேட்டை கணக்கு காட்டுறாங்க. நீங்கள் அதுக்கு துணை போனீங்கன்னா நீங்கள் யாருமே உண்மையான தமிழன் கிடையாது. வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இது மிக மிக கவனமாக இருங்க. படம் யார் தயாரித்து விற்கிறாங்க, என்ன கழிவு ஊற்றுறதுக்கு வர வேணாம் தயவுசெய்து. இது பாதிக்கப்பட்டவனுடைய வழி. இதில் அஜித் ரசிகர் மாதிரி சம்பந்தமே கிடையாது. வந்து உடனே கமெண்ட் பண்ணாங்க. புரியுதா? ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக வந்து தளபதி விஜயன்னா குரல் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் தளபதி விஜயன்னா பின்னுக்கு கைகோர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆட்சியை பிடிக்க முடியும்டா டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தால் மாத்திரமே முடியும். இறுதி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இடத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் எங்களுடைய மாநில உரிமை, அதாவது நில அதிகாரம், காவல் அதிகாரம் மட்டுமாவது எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு பயணிப்போம். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். மிகப்பெரிய ஒரு அரசியல், சர்வதேச அரசியல் இருக்குது. எங்களுக்கும் முழுக்க பேசுகிற உரிமை இருக்குது. தமிழக வெற்றி கழகத்து தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பாக பேசுகிற இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்தோன்னே யாருமே தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காங்க. ஏன்னு சொன்னால் உடனடியாக விமர்சனம் வைப்பீங்க. தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. யாரையுமே அசிங்கமாக நாங்கள் பேசல. ஒரு பேச்சுரிமையோட ஒரு கருத்தை முன் வச்சா நிச்சயமாக கருத்தாக எதிர்கொள்ளுங்க. அதுதான் ஜனநாயகம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.